கரூர் மாவட்டம் தென்னிலையை அடுத்த பெரிய திருமங்கலத்தை சார்ந்தவர் 56 வயதான முருகேசன். இவர் தென்னிலை அருகே உள்ள தனியார் பெட்ரோல் பங்கில் வேலை செய்து வருகிறார். பெட்ரோல் பங்கில் ஓய்வு நேரத்தில் முருகேசன் மொபைலில் முகநூலை பார்த்துள்ளார். அப்போது கடந்த 25ஆம் தேதி முகநூலில் ராஜு ஓல்டு காயின் கம்பெனி என்கிற பெயரில் விளம்பரம் ஒன்று வந்துள்ளது. அதில் பழைய நாணயங்களுக்கு பணம் கொடுப்பதாக வாட்ஸ்அப் எண்ணோடு இருந்துள்ளது. முருகேசன் தன்னிடம் இருந்த 10 பைசா, 20 பைசா, 50 பைசா மற்றும் 786 என்று ஆரம்பிக்கும் நோட்டு ஆகியவற்றை புகைப்படம் எடுத்து விளம்பரம் கொடுத்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பியுள்ளார். இதனை கண்ட விளம்பரம் கொடுத்த நபர் நாணயங்களுக்கு மொத்தமாக 36 லட்சம் தருவதாக கூறியுள்ளார். மேலும் முருகேசனை நம்ப வைக்க பணத்தை எண்ணுமாறு உள்ள வீடியோவை வாட்ஸ்அப்பில் அனுப்பியுள்ளார். மேலும் விளம்பரம் கொடுத்த நபர் போனில் தொடர்பு கொண்டு பணத்தை பெறுவதற்கு டாக்குமெண்டிற்காக 1500 ரூபாய் பணம் அனுப்ப வேண்டும் என்று முருகேசனிடம் கூறியுள்ளார். தன்னிடம் பணம் அனுப்பும் வசதி இல்லாததால் அருகே உள்ள நெட் சென்டருக்கு சென்று போனில் கூறிய எண்ணிற்கு 1500 ரூபாய் பணத்தை முருகேசன் அனுப்பி வைத்துள்ளார். பின்னர் அந்த நபர் கொல்கத்தாவில் இருந்து லாரியில் பணம் வந்து கொண்டிருப்பதாகவும் அதற்கு துப்பாக்கி ஏந்திய நிலையில் காவலர் இருப்பதாகவும் போட்டோவை வாட்ஸ்அப்பில் பகிர்ந்துள்ளார். பின்னர் போன் காலில் நாமக்கல்லில் வாகனம் நிற்பதாகவும் வருமான வரி கட்டுவதற்காக 20,800 ரூபாய் உடனடியாக அனுப்பி வைக்கும்படி முருகேசனிடம் கூறியுள்ளார். தன்னிடம் அவ்வளவு பணம் இல்லாத நிலையில் பெட்ரோல் பங்க் உரிமையாளரிடம் நண்பர்களிடம் பணத்தை கடனாக வாங்கி அவர்கள் சொன்ன எண்ணிற்கு முருகேசன் பணத்தை அனுப்பி வைத்துள்ளார். மேலும் தான் பணத்தை அனுப்பிவிட்டதாகவும் தான் ஒரு ஏழை, என்னை ஏமாற்றி விடாதீர்கள், அவ்வாறு நடந்தால் தற்கொலை செய்து விடுவேன் என போனில் முருகேசன் பேசியுள்ளார். நாமக்கல் வந்துட்டு இப்போ கூப்பிட்றேன்னு சொல்லி ஒரு ஆடியோ பேசுங்களா, என்ன மற்றது? நாமக்கல்லில் டோல்கேட்டில் வண்டி நிற்குது, உங்களுக்கு பணம் அனுப்பிச்சு விட்டவொன்னு டோல்கேட்டில் நிற்குது, நீங்கள் 20,800 ரூபாய் நீங்கள் கட்டினீங்கன்னா தான் வண்டி பாஸ் ஆகும். 20,800 ரூபாய் கட்டினா 2 மணி நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி அமௌண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முருகேசன் பணம் அனுப்பிய பின்னர் போனில் பேசியவர் போனை சுவிட்ச் ஆஃப் செய்துள்ளார். தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த முருகேசன் விரக்தியில் பெட்ரோல் பங்க் உரிமையாளருக்கு வாட்ஸ்அப்பில் தன் பணத்தை எப்படியாவது கொடுத்து விடுவதாகவும் தற்கொலை செய்ய காவிரி ஆற்றிற்கு செல்வதாக வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியுள்ளார். வேற வழியே இல்லாமல் வீட்டில் போய் சொல்றாரு. வீட்டில் சொன்னதுக்கப்புறம் எல்லாம் வீட்டில் ரொம்ப சங்கடமாக மூடி இவர் சூசைட் அட்டன் பண்ணுறதுக்காக நான் காவிரியில் போய் செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி அனுப்புகிறாரு. அதில் என்ன அனுப்புகிறாருன்னா, இப்படி முதலாளி கூப்பிட்டு பணம் வாங்கினதை நான் கொடுத்துட்றேன், என்னால் முடியல, சுச்சுவேஷன் வீட்டில் ஒரு ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் நோட்டு ஒரு 40-50 செகண்ட் போட்டிருக்காருங்க. அதிர்ச்சி அடைந்த பெட்ரோல் பங்க் உரிமையாளர் முருகேசனை மீட்டு அவருக்கு தைரியம் கொடுத்து இழந்த பணத்தை மீட்டு விடலாம் என அழைத்து சென்றுள்ளார். மேலும் பணத்தை இழந்த முருகேசன் சைபர் கிரைம் போலீசிடம் புகார் அளித்துள்ளார். 11 மணிக்கு நான் கேட்டதுக்கு அப்புறம் அவர் கால் பண்றேன். கால் பண்ணதுக்கு அப்புறம் நடந்த சம்பவத்தில் அவர் சொல்றாரு. அப்பதான் அதை பத்தி எனக்கு தெரியும். நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் தெரிஞ்சது கேட்டதுக்கு அப்புறம் நான் சைபர் கிரைம் இருக்குது 1930 கம்பைன் பண்ணா அது உடனே எஃப்ஐஆர் போட்டு நம்ம அமௌண்ட் ரெக்கவர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் சூசைட் அட்டன் பண்ணாமல் வந்துட்டாருங்க. வந்ததுக்கப்புறம் நேற்று பெட்ரோல் பங்க் வர சொல்லி அவர் அங்கே பங்கில் இருந்து 1930 கம்பைன் பண்ணோம். கம்பைன் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டாங்க சைபர் கிரைம்ல.